நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இதெல்லாம் தாண்டி ஒரு சமூக பணிக்காக, ஒரு பொது சேவைக்காக போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். உண்மையிலே உங்களை பாராட்டணும். அதை விட அதிகமாக அவங்க வீட்டு கணவர்களை பாராட்டணும். உங்களுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல, அது ரொம்ப பெருமையாக பாராட்டணும். அந்த விஷயத்தில் நீங்கள்லாம் கொடுத்து வைத்தவர்கள். அடுத்த 2 கோரிக்கையை வச்சாங்க. ஒன்று இடம் வாங்குறது. நிச்சயமாக எங்களுடைய நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. அடுத்த 2 ஆண்டுகள், வரப்போகிற 2 ஆண்டுகள் நிச்சயமாக இடம் வாங்கிடுவோம். ஏதாவது ஒரு டூர் ஒன்று போட்டாங்கன்னா, காலையில் டூர்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா சாயங்காலம் ஃபுல்லுன்னு மறுபடியும் வந்துடும். அந்த நேரத்துக்குள்ளே அவ்வளவு ஆவலாக எல்லோரும் இது பண்ணுறாங்க. நாங்கள் எங்கள் சங்கத்தில் கூட அதுமாரி டூர்லாம் ஏற்பாடு பண்ணோம். 2-3 தவணை பண்ணியும் அது ஆள் சேரலை. ஒரு தவணை பண்ணியிருக்கும்போது இலங்கைக்கு போகிறதா பண்ணியிருந்தாங்க. கடைசியாக இலங்கையில் கலவரம் வந்ததுனால அதுவும் போக முடியாமல் போயிடுச்சு. இவங்க அண்ணன் ஃபுல் டைம் மகளிர் சங்கம். அவ்வளோ எப்போ கேட்டாலும் சங்கம் பிஸியாக தான் இருப்பாங்க. கணக்கு வழக்கு பார்க்குறாங்களா என்ன அதெல்லாம் தெரியாது. கம்பெனி பார்த்துக்கிறாங்களா தெரியாது. எப்போ கேட்டால் டூர் போனால் அண்ணன் எங்கே டூர் போகலாம், எந்த டூருக்கு போகலாம், எப்படி போகலாம், என்னென்ன பண்ணலாம், இதுதான் பிளான் பண்ணுவாங்க. காலையில் கேட்பேன், என்ன இதே முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடுறீங்களா, போட்ட அரை மணி நேரத்துலேயே ஃபுல்லாக எடுத்துங்கிறாங்களா, இல்லை பிளாக்ல எதுவும் டிக்கெட் கொடுக்குறீங்களானே கூட நாங்கள் கேட்டிருக்கோம். அது மாதிரி சிறப்பாக அரேஞ்ச் பண்ணாங்க. அது மாதிரி மகளிர் சங்கம்லேருந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஒற்றுமை அது ரொம்ப முக்கியம். கூட்டத்துக்கு 25 பேர் வந்தோம்னாலும் இன்னைக்கு அரங்கு நிறைந்து இருக்கு. டூர் போட்டால் எல்லாரும் வருவாங்க, சாமி கும்பிட்றதுக்கு எல்லாரும் வருவாங்க. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தலைவி சொன்னால் ஓகே, நோ அப்ஜெக்ஷன். நாங்கள் திருச்சி நகரத்தார் சங்கம் அகில உலகத்திலேயே முதல் நகரத்தார் சங்கம் ஆரம்பித்தது திருச்சி தான். எங்கள் 75வது ஆண்டு விழா, பொண்ணு 50வது ஆண்டு விழா தலைவராக நான் இருந்தேன். ஆனால் இந்த மகளிர் சங்கத்தை பார்க்கும்போது ஒன்று எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது, பெருமையாக இருக்குன்னா, நாங்கள் இத்தனை வருஷம் 75 வருஷமாக அந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எந்த மீட்டிங்கும் நடத்தினதில்லை. எனக்கு முன்னாடி பேசி அண்ணன்னா எவ்வளோ சிக்கனம் பார்த்தீங்கன்னா, எங்கள் மீட்டிங்கில் ஒரு சக்கரை சாதமோ புளி சாதமோ தருவாங்க. அதை தகுந்த பிள்ளையார்ட்ட சாமி கும்பிட்டு வந்துடுவோம். எங்கள் சொந்த பில்டிங்லாம் வச்சுருக்கோம். நம்ம சமூகம் 1,00,000 பேர் தான் இருக்குன்னு சொன்னால் கூட, நீங்கள் ஒரு ஆள் 10 பேருக்கு சமம். 1,00,000 பேர் 10 லட்சம் பேருக்கு நகரத்தார் சமூகம் என்பதை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நகரத்தார்னா ஒரு நாணயம், இது மாதிரி ஒழுக்கம் எல்லாம் இருக்குன்னு இன்னைக்கு பப்ளிக் மத்தியில் இருக்குது. அதனால் இந்த சமூகத்தில் பிறந்ததே பெருமையாக கருதுங்க. நம்ம சமூகம் வளரணும், ஒற்றுமையாக இருக்கணும். உழவார பணி ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்கீங்க. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்கள் பெயிண்டிங்ஸ் மட்டும்தான் கோலம் போட்டுட்ருக்கோம். உழவார பணியும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். வச்சு தேங்க்யூ. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். திருச்சி நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சேர்மன் ஆகிய திரு சின்ன அழகப்பன் அண்ணன் அவர்களை மகளிர் சங்கத்தை வாழ்த்த வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவர்களை கௌரவிக்க முன்னாள் தலைவர் நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அருணாச்சலம் அண்ணன் அவர்களை அழைக்கிறோம். நகரத்தார் மகளிர் சங்கத்தின் 8வது ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது. இதற்கு தலைவராக பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் சோச்சனா கிருஷ்ணன் அவர்களுக்கும், செயலாளராக நடத்தி கொண்டிருக்கும் சங்குமீனால் அவர்களுக்கும், பொருளாளராக முத்தலப்பன் அவர்களுக்கும், இணைச் செயலாளராக விசாலாட்சி அவர்களுக்கும், துணைத் தலைவராக உமா மீனாட்சி அவர்களுக்கும், மற்றும் இங்கு வருகை தந்துள்ள பெரியோர்களுக்கும், மேடையில் அமர்ந்துள்ள அனைவருக்கும், வருகை தந்துள்ள அத்துணை நகரத்தார் பெருமக்களுக்கும், ஆட்சிமார்களுக்கும், நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சங்கம் நடத்துறது அப்படின்னா எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது நடத்துனவங்களுக்கு தான் தெரியும். ஒரு சங்கத்தின் தலைவராக இருந்து பொறுப்பு ஏற்று நடத்துறது அப்படிங்கிறது, அதுவும் எவ்வளவு காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு முயற்சி எடுத்துருக்கணும். அதனால் அவங்கள தலைவர் இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் நல்லா பாராட்டணும். ஏன்னா அவர்கள் எடுத்த முயற்சி தான் இது ஒரு சங்கத்தினுடைய
அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு சங்கத்தினுடைய தலைவருடைய பொறுப்பு தான். இப்போ நகரத்தார் சங்கம் இத்தனை ஆண்டுகளாக நடந்துட்டு வருதுன்னா அதனுடைய முன்னாள் தலைவர்களுடைய இதுதான் அப்படி ஒரு சங்கத்தை ஒவ்வொரு வருஷமாக கொண்டு வந்திருக்கு. அது மாதிரி இந்த சங்கமும் இன்னும் அதாவது உறுப்பினர்கள் ரொம்ப பாராட்டணும். எப்போ ஒற்றுமையாக இருந்து இது மாதிரி நீங்கள் செயல்படுறது பெரிய காரியம். அதை தொடர்ந்து நீங்கள் செயல்படணும். ஏன்னா எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எதிர்த்து கேட்குறது இல்லை கேள்வியே. அது ஒரு பெரிய நல்ல பழக்கம். அதாவது பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு இருக்கணும். நடக்குது, நல்லதுமாக நடக்குது அப்படிங்கிறோம். நம்ம எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறதில்ல. அந்த மாதிரி இருக்க உறுப்பினர் இருக்கிறனால தான் இந்த சங்கத்தை அவங்க நடத்த முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாமே நம்ம கேட்டு ஒன்று பண்ணோன்னா நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகள் நம்ம செய்ய முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய காரியம். ஆனால் சங்கத்தை நிர்வகிக்கிறது ஒரு பெரிய காரியம். ஏன்னா 2 ஆண்டுகள் அவர் நடத்தியிருக்காங்க. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த சங்கம் இன்னும் மேன்மேலும் வளர வேண்டும். நான் சேர்மனாக என்னை ராஜேந்திரன் இருக்கோது என்னை இப்போ இருக்க சொன்னாங்க. அப்போ ஆரம்பத்தில் நம்ம சேர்மனாக இருந்து இப்போ 8 ஆண்டுகளுக்கு இருந்து வர்றேன். இந்த சங்கத்தினுடைய நிகழ்வுகள் பூரா நன்றாக தெரியும். ஆனால் மெம்பர்களுடைய ஒத்துழைப்பு தான் அந்த வளர்ச்சிக்கு காரணம். வேறு ஒன்றுமே எதுவுமே இல்லை. மெம்பர்கள் மீட்டிங் அப்படின்னு சொன்னால் மீட்டிங் அடுத்தது ஒரு வேடிக்கை ஒரு சேலை வாங்கணும்னு சொன்னால் 80 பேர் இந்த தவணை 90 பேர் போட்டிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா போட்ட இன்னைக்கு மறுநாளே 35 பேர் போட்டிருக்காங்க. அது மாதிரி ஒரு பொறுப்பு. சரி, நம்மளும் கலந்துக்கணும். அதில் ஒரு ஆர்வத்தோட இப்போ விலையோ சேலையோ அதை பற்றி ஒன்றும் இல்லை. நமக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது. நம்மளும் சங்கத்தில் உறுப்பினர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத அவருடைய குறிக்கோள். அதற்கு பாராட்டணும். நம்ம அவருடைய எண்ணங்களை அவருடைய நிகழ்வுகளுக்கு நம்ம பாராட்டணும். அது மாதிரி இன்னும் இந்த சங்கம் இன்னும் அதிகமாக பண்ணி இந்த சங்கம் மேன்மேலும் வளர வேண்டுமே இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறைவனின் இசையோடு இனியதாய் இவ்விழாவினை இயக்கிட எம் சங்கம் நோக்கி வருகை தந்த ஆதிமரபாம் தமிழ் வழியாய் நின்று வதன புன்னகை உதிர்க்கும் எங்கள் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் பட்டய தலைவி திருமதி அழகம்மையாச்சி அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் 8வது ஆண்டு விழா மிகச் சிறப்புடன் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நான் மகளிர் சங்கத்தின் முதல் தலைவியாக பொறுப்பேற்று 6 ஆண்டுகள் முடிந்து சிறப்புடன் முடிந்தது. நான் தலைவியாக இருந்த பொழுது 3 ஆண்டு விழாக்கள் சிறப்புடன் நடத்தினோம். அங்கத்தினர்கள் ஒத்துழைப்பால் நிதியை பெருக்கும் வாய்ப்பு கிடைத்தது. 2 ஆண்டுகள் கொரோனாவினால் செயல்பட முடியவில்லை. அந்த சமயம்தான் முருகப்பெருமானின் அருளால் ஆன்லைனில் துபாய் திரு மெய்யப்பண்ணன் திருமதி லட்சுமி ஆட்சியிடம் திருப்புகள் கற்றுக்கொண்டோம். மாதம் வயலூரில் திருப்புகள் பாராயண வகுப்புகள் சிறப்புடன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திருமதி சுலோச்சனாச்சி அவர்கள் 2 ஆண்டுகளாக மகளிர் சங்கத்தை சிறப்புடன் நடத்தி மெருகேற்றி உள்ளார்கள். பதவியேற்கும் பொழுது சில திட்டங்களை செயல்படுத்துவேன் என்றார்கள். அப்படியே செய்தும் காண்பித்தார்கள். கோவில்களில் உழவாரப் பணி, ஆன்மீக சுற்றுலாக்கள், விளக்கு பூஜை, செவ்வாய் பிள்ளையார் சுவாமி கும்பிடுதல், மாதம் கைவேலை, விளையாட்டுகள் என்று சிறப்புடன் நடத்தி சங்கத்திற்கு பெருமை சேர்த்தார்கள். இத்தகைய எல்லா சிறப்புகளும் அவர்களுடன் கூடவே இருந்து தோள் கொடுத்து சிறப்புடன் செயலாற்றிய திரு கிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்திற்கு நிதியை வலுவாக சேர்த்தார்கள். சங்கத்தின் அங்கத்தினர்கள் ஒத்துழைப்பாக தான் சேர்க்க முடிந்தது. செயலாளர் திருமதி சங்குமீனால் எனக்கு 6 வருடங்களும் சுலோச்சனாட்சிக்கு 2 வருடமும் செயலாளராக திறம்பட வேலைகளை செவ்வனே செய்து முடித்தார். எல்லா நேரங்களிலும் சிறப்பாக சுறுசுறுப்புடனும் திறமையாக செவ்வனே நேர்த்தியாக செய்து முடிப்பவர். அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். உபதலைவி திருமதி உமா மீனாட்சி சுந்தரம், பொருளாளர் திருமதி முத்து அழகப்பன் இருவரும் நிர்வாக குழுவில் தொடர்ந்து 8 வருடங்களாக பணியாற்றி வருகின்றார்கள். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். இணைச் செயலாளர் திருமதி விசாலாட்சி வள்ளியப்பன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள்.
இந்த மகளிர் சங்கம் சிறப்புடன் நடைபெற மிகவும் உதவியாகவும் ஒத்துழைப்புடன் செயல்படும் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுதல்கள் மற்றும் நகரத்தார் சங்க தலைவர் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் அங்கத்தினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனிமையான தமிழ் மொழியில் இன்மிக சிரிப்போடு இனிதான வாழ்த்துரை வழங்கிய ஆட்சி அவர்களுக்கு நன்றி. அவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக திருமதி சுலோச்சனா ஆட்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நமது நகரத்தார் மகளிர் சங்கத்தின் பட்டய தலைவி அவர்கள் நமது சங்கத்தின் தலைவி சுலோச்சனா கிருஷ்ணன் அவர்களை கௌரவம் செய்கிறார்கள். அடுத்து செயலாளர் சங்கமீனா கணேசன் அவர்களை கௌரவம் செய்கிறார்கள். பொருளாளர் முத்து அழகப்பன் ஆட்சி அவர்களை கௌரவம் செய்கிறார்கள். துணை தலைவி திருமதி உமா மீனாட்சிந்திரம் அவர்களை கௌரவம் செய்கிறார்கள். இணை செயலாளர் விசாலாட்சி வள்ளியப்பன் ஆட்சி அவர்களை கௌரவம் செய்கிறார்கள். நகரத்தார் சங்கத்தின் மகளிர் சங்கத்தின் சேர்மன் சின்ன அழகப்பன் அண்ணன் அவர்கள் கோ சேர்மன் கிருஷ்ணன் அவர்களை கௌரவிப்பார்கள். இப்பொழுது அது மாதிரி அவர் ஒரு சொந்த இது போல எடுத்து எல்லாத்துலேயும் ஈடுபாடு இருந்து அதை அதாவது ஒரு கடமைக்காக இல்லாமல் நிச்சயமாக அதை செய்து ஒரு இன்வால்மெண்ட்டோட செஞ்சாங்க. அதனால தான் இந்த சங்கம் இவ்வளோ தூரம் இன்றைக்கி இந்த 1 வருஷம் 2 ஆண்டு வளர்ந்திருக்கிறது. அவர்களை பாராட்டுவதிலே நான் பெருமைப்படுகிறேன். திருச்சி நகரத்தார் சங்கத்தின் தலைவர் திரு சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம். நான் நகரத்தார் மகளிர் சங்கத்துக்கு முதல் முறையாக நான் வந்திருக்கேன். ஆனால் நான் பார்த்தோன்னே ஒரு பெரிய பரவசம். எல்லாருமே ஆக்சுவலாக ட்ரெஸ் கோடு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வந்தோடனே ஒரு இம்ப்ரெசிவாக இருந்தது. அதனால் வச்சுருக்கேன், அதெல்லாம் சொல்லிடுறோம். அதனால் எல்லாருக்கும் பாராட்டுக்கள். அதாவது சுலோச்சனாச்சி இவ்வளோ அழகாக கலோக்கியலாக நம்ம நடைமுறையில் பேசுகிற மாதிரி பேசினாங்க. அவங்க பேச்சு சாதாரணமாக எழுதி வச்சு படிக்கிறது எல்லாரோட பழக்கம். அவங்க எழுதி வச்சுருந்ததை அவங்க ப்ரெசென்ட் பண்ணது ரொம்ப பிரமாதமாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள். இந்த ஆண்டு நிர்வாகிகளுக்கு சங்கமீனா ஆட்சி அவங்களுக்கெல்லாம் பாராட்டுகள். முத்து ஆட்சி அவங்களுக்கெல்லாம் நிர்வாகிகள் மிக சிறப்பாக செயல்பட்டதுக்கு திருச்சி நகரத்தார் சங்கத்தின் சார்பாக பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடி ஆண் இருப்பாங்க, ஆனால் இங்கே ஆட்சி இருக்காங்கங்கிறது எல்லார் வீட்லேயும் எப்படி இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். எல்லார் வீட்லேயும். அதனால் அது வேண்டுகோள். அடுத்ததாக சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை. அதனால் நீங்கள் தான் முக்கியம். அதனால் எல்லாருமே சக்திக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம். எப்போவுமே எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அதாவது குடும்ப சுமை உங்களுக்கு இருக்கிறது நாங்கள்லாம் வெளியில் ஆஃபீஸ் போயிடுறோம், வெளியில் வேலை பார்க்குறோம், வர்றோம். காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வர்றோம். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. வீட்டில் இருந்து உங்களுடைய குடும்ப சுமை, உங்களுடைய உடல்நிலை. இப்போ எங்களுக்கு உடல்நிலையில் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் வராது. உங்களுடைய உடல்நிலை மாற்றம், பொருளாதாரம், இதெல்லாம் தாண்டி ஒரு சமூக பணிக்காக ஒரு பொது சேவைக்காக போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். உண்மையிலே உங்களை பாராட்டணும். அதை விட அதிகமாக அவங்க வீட்டு கணவர்களை பாராட்டணும். உங்களுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல, அது ரொம்ப பெருமையாக பாராட்டணும். அந்த விஷயத்தில் நீங்கள்லாம் கொடுத்து வைத்தவர்கள். அடுத்த 2 கோரிக்கையை வச்சாங்க. ஒன்று இடம் வாங்குறது. நிச்சயமாக எங்களுடைய நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. அடுத்த 2 ஆண்டுகள் வரப்போகிற 2 ஆண்டுகள் நிச்சயமாக இடம் வாங்கிடுவோம் அப்படிங்கிறத உறுதியாக உங்களிடம் சொல்லிக்கொள்கிறேன். அடுத்த வேன் சொன்னாங்க. அது வேன் கிருஷ்ணனே வாங்கிடலாம். அதனால் கிருஷ்ணனை கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக அதே மாதிரி நம்ம சின்னழகப்பன் மிகப்பெரிய ஒரு பணியை எடுத்திருக்காங்க. அது சிவமடம் கட்டுறதுன்னு. அது மிகப்பெரிய பணி. அது யாருனாலே அவ்வளோ எளிதாக செய்ய முடியல. அதுக்கு பல இடர்கள், பல தடைகள், அதெல்லாம் தாண்டி அநேகமாக ஒரு 1 வீக் 10 டேஸில் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போய் இடம் வாங்கிடுவோம். மற்றபடி 8வது ஆண்டுங்கிறது மிகப்பெரிய பாராட்டுகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும். சிறப்பு பேச்சாளர்லாம் வந்திருக்காங்க. காலத்தின் அருமை கருதி நிறைவாக உங்கள் அனைவரையும் பாராட்டி, தாய் சங்கத்திற்கு எப்போவுமே நீங்கள் பெரிய சங்கம் சின்ன சங்கம்னு சொல்லாதீங்க. பெரிய சங்கம் நீங்கள் இடையில பேசுகிறப்ப நிறைய தவணை பெரிய சங்கம், நாங்கள் பெரிய சங்கம்லாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கல. நாங்கள் தாய் சங்கம். நீங்களும் எங்களோட கூட இணைந்து தான் செயல்படுறீங்க. அதே மாதிரி இனி வரும் செயல்பாடுகளில் எங்களோட இணைந்து செயல்பட வேண்டுகிறோம். அதனால் தயவுசெய்து அடுத்த சங்கங்களுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை. எங்களோட இணைந்து செயல்பட நாங்கள் எப்போ ரெடியாக இருக்கோம். வாய்ப்புக்கு நன்றி. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்தார்கள். ஒரு 6 மாத காலமாக மிகவும் போராடி சிவமடம் எப்படியாவது திருச்சியிலே கட்டிவிட வேண்டும் என்று இதோடு ஒரு 20 பேர் சேர்ந்து ஏற்பாடு பண்ணோம்.
எல்லாரும் பணம் கொடுத்து உதவுனாங்க. இப்போ இடம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இப்போ புதுக்கோட்டையில் பண்ணிட்டாங்க, கோயம்புத்தூரில் பண்ணிட்டாங்க, மற்ற ஊரில் எல்லா ஊர்லேயுமே பண்ணிட்டாங்க. புதுக்கோட்டையில் பண்ணியிருக்கு, கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கு, இப்போ எல்லா ஊர்லேயும் இருக்கோது, தஞ்சாவூரில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு திருச்சி இவ்வளோ பெரிய ஊரில் ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு அதுக்காக ஒரு 20 பேர் சேர்த்து நகரத்தார் டெவலப்மெண்ட் ஃபோரம் அப்படின்னு வச்சு அதன் மூலம் பணம் வசூல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் இடத்த ரீசர்வ் பண்ணிடுவோம். ஓயாமாரி பக்கத்தில் வந்து வாங்கியிருக்கு. அதனால் எந்த விதமான கட்டடம் கட்டுவதற்கோ இதுக்கோ எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. வக்கீல் லீகல் ஒப்பீனியனுக்காக வெயிட் பண்ணோம். ஒப்பீனியன் வந்துருச்சு, 4 நாள் ஆச்சு. இப்போ அடுத்த வாரம் ரீசர்வ் பண்ணுறோம். எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்போட கட்டடம் கட்டுறதுக்கு நீங்கள் எல்லோரும் நிதி உதவி கொடுத்து திருச்சியில் ஒரு நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்தில் சுப்பிரமணியம் அவர் சொன்னதுனால நான் அதை உங்கள்கிட்ட மறுபடி அது பொறுப்பாளராக இருக்கிறதுனால உங்களை நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு அந்த கட்டடம் கட்டுவதற்கு நிதி உதவி தருமாறு அனுப்புகிறவங்க எல்லோரையும் வேண்டுகிறேன். நன்றி. சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்று நமது சங்கத்தை வாழ்த்திய அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அவர்களை கௌரவிக்க திரு கிருஷ்ணன் அண்ணன் அவர்களை அழைக்கிறோம். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நம் சுலோச்சனா ஆட்சியின் வெற்றிக்கு பின்னால் பெரிதும் உறுதுணையாக இருந்த கிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் ஆட்சி ஊருக்கு சென்றாலும் பேரன் பேத்திகளோடு எங்கள் உறுப்பினர்களை 6 படை வீடுகளுக்கும் அழைத்து சென்று திருப்புகழ் பாராயணம் செய்து ஆட்சிக்கு மிகவும் துணையாக நின்று ஆன்மீக டூர், இன்ப சுற்றுலா, சிட் ஃபண்ட்ஸ், சங்கத்தின் பணிகளுக்கு மிகவும் துணை புரிந்த மென்மையாகவும் புன்னகையோடு பேசும் அவர்கள் அலுவலக பணிகளுக்கு இடையே நம்மளை சிறப்பாக வழிநடத்திய எங்கள் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் கோ சேர்மனான வேகுப்பட்டியைச் சேர்ந்த திரு கிருஷ்ணன் அண்ணன் அவர்களை வாங்க வாங்க என வாழ்த்துரை வழங்க வரவேற்கிறோம். மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், மகளிர் சங்க நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் தலைவர்கள், தாய்மார்கள், நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த கடந்த 2 வருஷங்களில் இந்த மகளிர் சங்கம் வந்து நிறைய திட்டங்கள் தீட்டி நிறைய செயல்பாடு செஞ்சுருக்காங்க, சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அந்த சிறப்புகளை நானும் ஒரு பங்கெடுத்துக்கிட்டது நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷத்தில் வந்து நிறைய திட்டங்கள் அவங்க செயல்படுத்தியிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து நான் 2 விஷயங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து நான் டூர் கமிட்டி சேர்மனாக இருக்கேன். அதில் அந்த டூர் கமிட்டி சேர்மனாக இருக்கும்போது ஏகப்பட்ட டூர் கூட்டி போயிருக்கோம். அது அவங்க செயலர் சொன்ன மாதிரி கணக்கு வழக்கு இல்லை, ஏகப்பட்ட டூர் கூட்டி போயிருக்கோம். அதில் முக்கியமான ஒரு 3 மட்டும் நான் சொல்கிறேன். முதல் டூர் வந்து சென்னிமலை, சிவன்மலை, பழனிமலைன்ட்டு முருகனில் ஆரம்பித்தோம். 3 கார்த்திகை அன்னைக்கு 3 மலைக்கும் போயிட்டு ரொம்ப திவ்யமாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அது எல்லாருக்குமே 2 வேனில் போயிட்டு வந்தோம். ரொம்ப சிறப்பான ஒரு தரிசனம். அதுக்கடுத்தது வந்து இன்ப சுற்றுலான்னு பிச்சைவரத்தை கூட்டி போயிருந்தேன். பிச்சைவரம் போட்டிங் பார்த்தீங்க. அதில் வந்து என்ன சிறப்புனாக்க அந்த வந்த அத்தனை பேரும் யாருமே அதுக்கு முன்னாடி அந்த பிச்சைவரம் பார்த்ததில்ல. அந்த 50 பேர் போனோம் பஸ்ஸில், 50 பேரையும் பிச்சைவரத்துக்கு போனதில்லை. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. அது நான் சிதம்பரத்தில் படித்ததுனால எனக்கு அது தெரியும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, போட்டிங்கில் இருக்காங்க. அவங்கள வச்சு அரேஞ்ச் பண்ணி 8 போட்டு அட் டைம் எடுத்து உள்ளே ரொம்ப தூரம் போயிட்டு வந்தோம். ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டு வந்தோம். அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு எல்லாருக்குமே. அதில் வந்தோம் அத்தனை பேருக்கும். அதே மாதிரி திருப்புகழ் பாராயணத்துக்காக 6 படை வீட்டுக்கும் கூட்டி போயிட்டு வந்தேன். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. 6 படை வீட்டுக்கும் ஒரு பஸ்ஸு, ஒரு வேனு, 2 நாள் 1 நாள்ன்ட்டு தங்குறதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு கூட்டி போயிட்டு வந்தோம். எல்லாருக்குமே ரொம்ப திருப்தி. வந்த அத்தனை பேரும் ரொம்ப 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 திருப்தி அவங்களுக்கு. ஏன்னா இது வந்து கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு அவங்களுக்கெல்லாம். ஏன்னா தனியாலாம் நிச்சயமாக போக முடியாது, தனியாக போகணும்னு நினச்சா கூட போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி கூட்டி போயிட்டு வந்தோம். அதில் முக்கியமாக வந்து அந்த டூரில் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உறுப்பினர் ஒத்துழைப்பு இல்லாமல் நம்ம அந்த டூரை வந்து நடத்த முடியாது. காலையில் 4:30 மணிக்கு கிளம்பணும்னு சொன்னாக்க 4:30 மணிக்கு அத்தனை பேரும் ஆஜராகிடுவாங்க. அதனால் அந்த டயத்தை நாங்கள் கீப்பப் பண்ணி அழகாக போயிட்டு அழகாக வந்துடுவோம். நைட்டு லேட்டாக வந்தாலும் அவங்கவுங்க வீட்டுக்கு தகவல் சொல்லி அவங்க வீட்டிலேருந்து வந்து கூட்டி போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாருமே எந்த குறையும் சொல்கிறதில்ல. அதுதான் எனக்கு அடுத்தடுத்து கூட்டி போகிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சில பேர் வந்து எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்னோடய டூரில் வந்தவங்க அத்தனை பேரும் எந்த குறையுமே சொல்கிறதில்ல, நிறைய மட்டுமே சொல்லுவாங்க. அப்படியே குறை இருந்தாலும் அடுத்தது நாங்கள் திருத்திக்குவோம்.
அந்த அளவுக்கு வந்து டூர் கம்பெனி சேர்மன் வந்து என்னுடைய பொறுப்பு வந்து நான் முழுமையாக நிறைவேற்ற நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து எந்த அமைப்புக்கும் எந்த சங்கத்துக்கும் நிதி ஆதாரம் வந்து ரொம்ப முக்கியம். நிதி இல்லைன்னா எந்த செயலுமே நம்ம செய்ய முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். நிதி இருந்தால் தான் நம்ம வந்து நினைக்கிற செயல்களை செய்ய முடியும். அந்த வகையில் வந்து இந்த மளிகை சங்கத்துக்கு வந்து சேமிப்பு திட்டம் நடத்தி அது மூலமாக ஒரு கணிசமான பொருளாதாரத்தை வந்து நம்ம உயர்த்தி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இப்போ மளிகை சங்கம் வந்து ஒரு நல்ல நிலைமையில் நிதி ரொம்ப சிறப்பான நிதி நிலைமையில் இருக்குது மளிகை சங்கம். அதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து பயனடைந்த அத்தனை பேருக்கும் மளிகை சங்கம் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதோடு இன்னும் ஒன்று மட்டும் சொல்லணும். இப்போ நம்ம வந்து இந்த ஆண்டு விழாவுக்கு வந்து சிறப்பு பேச்சாளர் யாரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு யோசிக்கும்போது எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது திருமதி கபிலா. ஏன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரவங்க கொப்பனாவட்டி. அது இல்லாமல் என்னோட நண்பர் சிவலிங்கத்தோட மருமகள் அருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாத்துலேயும் சாலம பட்டிமன்றம், தமிழ் பேச்சங்கள், மூச்சு இதெல்லாம் நிறைய பேசுகிறாங்க. அவங்க ஞாபகம் தான் எனக்கு வந்தது முதல்ல. சரின்னு சிவலிங்கத்தில் தான் கேட்போன்ட்டு சிவலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து அவர் மலேசியாவில் இருந்தார். இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம யாரையும் கேட்டோம்னாக்கா நாளைக்கு கேட்டு சொல்கிறோம், நாளானைக்கு கேட்டு சொல்கிறோம்பாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. மலேசியாவிலேருந்தே அவங்க மருமகளை தொடர்பு கொண்டு அவங்க தேதியை வாங்கி கொடுத்தாங்க. அதோட மிஸ்ஸஸ் கவிதா ஜவஹர் அவங்க எல்லோரும் நாங்கள் சிட்ஃபண்ட் மீட்டிங்கில் வந்து அவங்க பேச்சை கேட்டிருந்தேன். ரொம்ப அருமையாக பேசினாங்க. சரி அவங்களையும் கூப்பிடுவோம் அப்படின்ட்டு அந்த பொறுப்பையும் அவர்கிட்டே கொடுத்தேன். அதையும் அவர் வந்து அவங்கள பேசி சம்மதிக்க வச்சு தேதி வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி 2 பேரும் வந்திருக்காங்க. ஒரு அருமையான ஸ்பீச் நம்ம கேட்குறதுக்கு நம்ம தயாராக இருப்போம். காலத்தின் நேர்மை கருதி என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். நன்றி. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்ததாக மகளிர் சங்கத்தை வாழ்த்த வருபவர் திருமதி நாகம்மை பழனியப்பன் ஆச்சி அவர்கள். இவர்கள் மிதிலைப்பட்டியில் பிறந்தவர். கண்டவராயம்பட்டி சேர்ந்த திரு டி பழனியப்பன் அவர்களை மணந்தவர். உண்ணாமலை டைல்ஸ் நிறுவனத்தை தஞ்சாவூர், மன்னார்குடி மற்றும் புதுக்கோட்டையில் திறம்பட நடத்தி வருகிறார். தற்போது தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவியாக இருக்கிறார். அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திருச்சி நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி ஸ்லோச்சனா கிருஷ்ணன் ஆச்சி அவர்களின் ஆயா வீட்டிற்கு எங்களை வரவேற்றதில் மிக்க மகிழ்ச்சி. செயலர் திருமதி சங்குமினால் கணேசன் ஆச்சி அவர்களுக்கும், எங்கள் ஊர்க்காரவங்க பொருளாளர் திருமதி முத்தாழப்பன் ஆச்சி அவர்களுக்கும், திரு சின்ன அழகப்பன் செட்டியார் அவர்களுக்கும், விஜய் டிவி புகழ் திருமதி கபிலா விசாலாட்சி அவர்களுக்கும், எங்கள் தஞ்சாவூரில் அவங்க கலக்கினாங்க திருமதி கவிதா ஜவஹர் அவர்களுக்கும் மற்றும் திருச்சி நகர்த்தார் பெருமக்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் நகர்த்தார் மகளிர் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம், திருப்பூர், மதுரை, புதுக்கோட்டை நகர்த்தார் சங்க தலைவிகளுக்கும் ஆட்சிகளுக்கும் சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பூர் நகர்த்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி கல்பனா சிவராமன் ஆச்சி அவர்கள் திருப்பூருக்கு எல்லாரையும் அழைச்சிருந்தாங்க. முதலாக திருப்பூர் நான் அப்போ தான் பார்த்தேன். புதுக்கோட்டை, மதுரை, சேலத்திற்கும் சென்றிருக்கிறோம். எல்லா நகரத்தாரையும் ஒற்றுமையாக அழைத்து விழா நடத்தி மகிழ்வது கூடியாக்கி உண்ணுதல்னு அந்த கால நகரத்தாரின் நடைமுறையை இந்த காலத்திற்கு ஏற்றாற் போல மாற்றி அமைத்து ஒன்று கூடி விழா கொண்டாடுதல் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நம் நகரத்தாரை அறிந்து கொள்ளும் வாய்ப்பாகவும் இருக்கிறது. திருச்சி நகர்த்தார் மகளிர் சங்கம் சமீபத்தில் செட்டிநாடு சந்தை நடத்தினாங்க. ஆட்சி திருமதி ஸ்லோச்சனா கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ரொம்ப நல்லா இருந்தது. கண்ணுக்கும் வயிற்றுக்கும் விருந்தாக அமைந்தது. ஆட்சி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி கும்மி கொட்டினாங்க. குவிஸ் காம்படிஷன் நடத்தி ஸ்பாட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. என் பொண்ணும் குவிஸில் ப்ரைஸ் வாங்கினா. நாங்களும் தஞ்சாவூரில் 4வது முறையாக சந்தை போடுறோம். டிசம்பர் 24-25 பிளான் பண்ணியிருக்கோம். எல்லோரும் வாங்க கூப்பிட்றோம். திருச்சி நகரத்தார் மற்றும் புதுக்கோட்டை, திருப்பூர், சேலம், மதுரை எல்லோரும் வாங்க. அப்புறம் இன்விடேஷன் அனுப்புகிறோம். அவசியம் வரணும். தஞ்சாவூரில் பாரத் காலேஜில் நடக்க இருக்கிறது. குஜராத் டூர் போகிறோம் November 25. விருப்பம் உள்ளவர்கள் எங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம்.
திருச்சிராப்பள்ளி நகரத்தார் மகளிர் சங்கம் மேன்மேலும் வளர எங்கள் வாழ்த்துக்கள். இந்த 8வது ஆண்டு விழா அஷ்டலட்சுமி எங்களுக்கும் வாய்ப்பளித்த திருச்சி நகரத்தார் மகளிர் சங்கத்திற்கு நன்றி. எங்கள் சங்கத்தை வாழ்த்தி ஆட்சி அவர்களுக்கு நன்றி. அவர்களை கௌரவிக்க திருமதி சுலோச்சனா ஆட்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து எங்கள் சங்கத்தை வாழ்த்தி பேச திருப்பூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தை சேர்ந்த கல்பனா சிவராமன் ஆட்சி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 8ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடும் திருச்சி நகரத்தார் மகளிர் சங்கத்துக்கு எங்களோட திருப்பூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். போன மாதம் எங்கள் திருப்பூரில் இருந்து 25ஆவது ஆண்டு கொண்டாடினோம். அதுக்கு திருப்பூர் நம்ம மகளிர் திருச்சி நகரத்தார் நகர சங்கம் வந்து கௌரவப்படுத்தினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க மேலும் மேலும் வளர எங்களோட திருப்பூர் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நேரம் கருதி சீக்கிரமாக முடித்ததுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பில் நன்றிகள் பல. உங்களை கௌரவிக்க வருமாறு எங்கள் செயலர் திருமதி சங்குமீனாட்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து நமது சங்கத்தை வாழ்த்தி பேச மதுரை நகரத்தார் மகளிர் சங்கத்தை சார்ந்த விஜயலட்சுமி மீனாட்சுந்தரம் ஆட்சி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கு கூடியுள்ள அனைத்து நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, உங்கள் அனைவருக்கும் மதுரை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 8 ஆண்டுகளாக சிறப்பான சேவைகளை செய்த இந்த சங்கம் செய்து வருகிறது. திருவாசகம், திருப்புகழ் தொடர்ந்து மாதந்தோறும் படித்து வருகிறார்கள். சங்கத்தில் பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள். சிறு குழந்தைகள் விளையாட்டு போட்டி, மகளிர் தின விழா, விளக்கு பூஜை மற்றும் பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள். தற்போது உழவார பணி தொடங்கி ஆலயங்களை தூய்மை செய்து வருகிறார்கள். பாராட்டுக்குரிய செயல். இதில் புண்ணியமும் நமக்கு கிடைக்கிறது. நிர்வாக குழு, செயற்குழு மற்ற சங்க உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடு நடத்தி 8ஆம் ஆண்டு விழா முடித்து 9ஆம் ஆண்டு விழாவில் அடியெடுத்து வைக்கும் உங்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் எங்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சார்பிலும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல சிறப்புகள் பெற வேண்டி அன்னை மீனாட்சியை வணங்குகிறேன். நன்றி. சங்கத்தின் தலைவி அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களை கௌரவப்படுத்த வருமாறு எங்கள் சங்கத்தின் பொருளாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி லதா அருணாச்சலம் அவர்கள் நமது சங்கத்தை 2 நிமிடங்களுக்குள் வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். திருச்சி நகரத்தார் மகளிர் சங்கத்தின் 8வது ஆண்டு விழாவிற்கு புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தை வாழ்த்துரை வழங்க அழைத்ததற்கு முதலில் மிகவும் நன்றி கூறுகின்றோம். மலைக்கோட்டை அருகில் இருக்கும் தங்களை புதுக்கோட்டையிலிருந்து வாழ்த்த வந்திருக்கிறோம். சங்கத்தின் தலைவர் சுலோச்சனா கிருஷ்ணன் மற்றும் செயலாளர், பொருளாளர் முன்னிலை வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் சிறப்பு பேச்சாளர்கள், திருச்சி நகரத்தார் மகளிர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் இந்நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி நகரத்தார் மகளிர் சங்கம் 8 ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. நகரத்தார்கள் நம்முடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மிக சிறப்பாக வருடம் முழுவதும் நடத்தி வருகின்றீர்கள். இப்போ வந்து உழவார பணி வந்து ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்கீங்க. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்கள் வந்து பெயிண்டிங்ஸ் மட்டும்தான் கோலம் போட்டுட்ருக்கோம். உழவார பணியும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். வச்சு தேங்க்யூ. உழவார பணி உங்களோட நிகழ்ச்சிகள்லாம் கேட்டு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம். மிகவும் அருமையாக உறுப்பினர்களோட ஒத்துழைப்போட மிகவும் அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கோடி. திருச்சி நகரத்தார் மகளிர் சங்கம் ஒரு அழகான அன்பு பூந்தோட்டம், ஆனந்த புன்னகை தேரோட்டம், இன்பத்தேன் எங்கும் சிந்தட்டும். 8வது ஆண்டு விழாவில் 8 புகழோடு வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளர்க. எங்களை ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லி எங்களை வாழ்த்தி பேசிய புதுக்கோட்டை லதா ஆட்சி அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களை கௌரவிக்க நமது நகரத்தார் சங்க தலைவி அவர்களை அழைக்கிறோம். நமது நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் திரு அண்ணன் அருணாச்சலம் அண்ணன் அவர்களை நம்ம சங்கத்தை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். திருச்சிராப்பள்ளி நகரத்தார் மகளிர் சங்கத்தின் 8வது ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு தலைமை தாங்கி நடத்தும் நமது சங்க தலைவி திரு சுலோச்சனாச்சி அவர்களே, சங்கத்தின் சேர்மன் திரு அழகப்பண்ணன் அவர்களே மற்றும்
கோ சேர்மன் கிருஷ்ணன் அவர்களே, எங்கள் சங்கத்தின் 75வது ஆண்டு தலைவர் சுப்பிரமணியம் அவர்களே, இங்கு நமது அண்டை இருந்து வந்துள்ள தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, சேலம், திருப்பூர் மற்றும் வாலியப்பட்டி நகரத்தார் சங்கங்கள் மகளிர் சங்கத்தின் உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, இன்று சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் கவிதா ஜவஹர் அவர்களே மற்றும் கபிலா விசாலாட்சி அவர்களே, எங்கள் சங்கத்தின் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகளே, ஆட்சிமார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் சங்கம் எவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது என்பதை செயலாளர் சங்க மீனாவின் 8 பக்க அறிக்கையிலிருந்து அனைவரும் நன்கு தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அதை விவரமாக யாரும் மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் மிகவும் சிறப்பாக இந்த 2 ஆண்டு காலத்தையும் நன்றாக செய்திருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பாக ஏதாவது ஒரு புறக்காரம் ஒரு டூர் ஒன்று போட்டாங்கன்னா, காலையில் டூர்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா சாயங்காலம் ஃபுல்லுன்னு மறுபடியும் வந்துடும். அந்த நேரத்துக்குள்ளே அவ்வளவு ஆவலாக எல்லோரும் இது பண்ணுறாங்க. நாங்கள் எங்கள் சங்கத்தில் கூட அதுமாரி டூர்லாம் ஏற்பாடு பண்ணோம். 2-3 தவணை பண்ணியும் அதை வந்து ஆள் சேரலை. ஒரு தவணை பண்ணியிருக்கும்போது இலங்கைக்கு போகிறதா பண்ணியிருந்தாங்க. கடைசியாக இலங்கையில் கலவரம் வந்ததுனால அதுவும் போக முடியாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ உள்ள எங்கள் தலைவர் வந்து அதை சிறப்பாக செய்வார்கள் என்று நம்புகிறேன். மற்றபடி சங்கத்தை இன்னும் திறம்பட அவர்கள் நடத்த வேண்டும். இன்னும் புதிதாக அடுத்து வருபவர்களும் நல்லபடியாக செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எமது சங்கத்தை வாழ்த்திய அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களை கௌரவிக்க கிருஷ்ணன் அண்ணன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக நமது சங்கத்தை வாழ்த்தி பேச PL சுப்பண்ணன் அவர்களை அழைக்கிறோம். சங்கத்தின் தலைவி ஸ்லோக்ஷ்னா கிருஷ்ணன் அவர்களே, எங்கள் செக்ரட்டரி சங்குமீனால் நினச்சா எதை வேணாலும் பண்ண முடியும். ஏன்னா செட்டிநாடு காலேஜ் நாங்களாம் டைரக்டர்ஸ் 114 பேர் கம்ப்ளீட்டாக நிர்வாகம் பண்ணது அவங்க. அந்த வகையில் சிறப்பானவங்க. அவங்கள செக்ரட்டரியை போட்டுறீங்க, நீங்கள் கொஞ்சம் கூட பார்க்க வேணாம், அவ்வளோ நல்லா செய்வாங்க. இந்த சின்ன அளவுப்பனாச்சும் அழகமையாச்சும் இந்த மகளிர் சங்கத்தை சிறப்பாக நடத்திக்கிட்டு அவ்வளோ டூர் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. எங்களுடைய வருகின்ற ஆண்டு தலைவர் அவர் மணி அவர்கள், வருகின்றிருக்கும் மற்ற சங்கத்தில் வருகின்றிருக்கும் ஆட்சிமார்கள், நண்பர்கள், எங்கள் முன்னாள் சங்க தலைவர்கள், உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். நாங்கள் திருச்சி நகரத்தார் சங்கம் அகில உலகத்திலேயே முதல் நகரத்தார் சங்கம் ஆரம்பித்தது திருச்சி தான். எங்கள் 75வது ஆண்டு விழா, பொண்ணு 50வது ஆண்டு விழா தலைவராக நான் இருந்தேன். ஆனால் இந்த மகளிர் சங்கத்தை பார்க்கும்போது ஒன்று எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது, பெருமையாக இருக்குன்னா, நாங்கள் இத்தனை வருஷம் 75 வருஷமாக அந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எந்த மீட்டிங்கும் நடத்தினதில்லை. எனக்கு முன்னாடி பேசி அண்ணன்னா எவ்வளோ சிக்கனம் பார்த்தீங்கன்னா, எங்கள் மீட்டிங்கில் ஒரு சக்கரை சாதமோ புளி சாதமோ தருவாங்க. அதை தகுந்த பிள்ளையார்கிட்ட சாமி கும்பிட்டு வந்துடுவோம். எங்கள் சொந்த பில்டிங்லாம் வச்சுருக்கோம். மிக சிறப்பாக கிருஷ்ணன் அவர்கள் இங்கே இருக்காங்க. இன்றைக்கி திருச்சியில் ஒரு பெரிய ஃபார்மாவில் பெரிய இதாக இருக்காங்க. அவங்களோட கைடன்ஸில் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக எங்கள் சங்கத்தை வாழ்த்திய அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களை கௌரவிக்க கிருஷ்ணன் அண்ணன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக நமது சங்கத்தை வாழ்த்தி பேச மீனாட்சி சுந்தரன் அண்ணன் அவர்களை அழைக்கிறோம். மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி சுலோச்சனா கிருஷ்ணன் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே, அனைத்து சங்கம் அருகில் உள்ள சங்கங்களிலிருந்து வந்திருக்கும் பிற சங்கங்களில் வந்திருக்கும் நகர மகளிர் சங்கத்தின் தலைவிகளே, நமது சங்கத்தின் முன்னாள் தலைவர்களே, ஆட்சிமார்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகளிர் சங்கம் உருவாவதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன் என்பதில் ரொம்ப பெருமை கொள்கிறோம். ஏன்னா 17/12/2015 அன்னைக்கு சங்கம் ஆரம்பிக்கும் போது நான் சங்கத்தில் துணைத் தலைவர், அண்ணன் பொருளாளர். நாங்கள் ஒரு மீட்டிங்கில் ஃபோனில் கேட்ட ஒரு மகளிர் சங்கம் நம்ம ஆரம்பிப்போம், ஒரு விழுது ஆரம்பிப்போம், நம்மளுக்கு ஒரு சங்கம்னு இல்லை, அமைப்பு மகளிர் அணின்னு இருந்தது, மகளிர் சங்கம்னு இல்லை.
மகளிர் சங்கம் ஆரம்பிப்போன்னு பேசினோம். பேசிட்டு யாரை போனால் அன்னைக்கு இருந்த தலைவர் ராஜேந்திரன் தான், அவங்க விட்டு ஆட்சி வந்து நாங்கள் தலைவியாக இருக்க என்னாலலாம் முடியாது அப்படின்ட்டாங்க. நாங்கள் வந்து உடனே என்ன பண்ணோம், பிஎல்ஏ சுப்பண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே உங்கள் ஆட்சி தலைவியாக இருப்பாங்களா, ஃபோனில் தான் கேட்டோம். இருப்போம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியல, நீங்கள் நேரடியாக கேட்டுக்கங்கன்னாங்க. அவங்க என்னால் வர முடியாதுன்ட்டாங்க. அப்புறமா அழகம்மை சின்ன அழகப்பன் ஆட்சிகிட்ட கேட்டோம். அவங்க வந்து என்னால் எப்படி, அண்ணனை கேட்டால் அண்ணன் என் பக்கத்தில் உட்காந்தாங்க, அண்ணன் உங்கள் ஆட்சி வருவாங்களா என்னென்னு எனக்கு தெரியாது, என்ன கேட்காதீங்க, நான் அதில் தலையிடுறதில்லை அப்படின்ட்டாங்க. அதாவது அப்புறமா ஆட்சியை கேட்டோம். அவங்க வந்து அன்றைக்கி கூட்டத்துக்கும் வரல. அவளை கேட்டோம், நாங்கள் வந்து ஆட்சி நீங்கள் இருங்க, கண்டிப்பாக நீங்கள் தான் இருக்கணும், நாங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட்லேருந்து நாங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஹெல்ப் பண்ணுறோம், 2 வருஷம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொன்னோம். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. உடனே எங்கள் டீமில் இருந்த ஆஃபீஸ் பேரஸாக அப்படியே வந்து தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாம் அப்படியே அவங்கள வச்சுட்டு, அவங்க மட்டும் தலைவி மட்டும் இவங்க பாக்கி 5 பேரும், இதில் மொத்தம் 6 பேர் இருந்தாங்க. அப்போ டீமில் 2 பேர் ஜாயின்ட் செக்ரட்டரியாக வச்சுருந்து இந்த சங்கம் ஆரம்பித்தோம். 6 ஆண்டுகள் அவங்க தலைவியாக இருந்தாங்க. தலைவியாக இருந்து சங்கம் சிறப்பாக செயல்பட்டுச்சு. அப்படின்னா இப்போ வந்து எங்கள் அண்ணன் சொன்ன, சுப்பண்ணன் சொன்ன மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் மீட்டிங் வந்து எப்போவுமே வந்து நகரத்தார் சங்கத்தில் வந்து எப்போவுமே சிக்கனம், செட்டியார் கணக்கு பார்ப்பாருன்னு நம்ம இது ஒரே ஒரு வழக்கம் என்னென்னா, நம்ம எல்லா இடத்துலையும் சிக்கனமாக இருப்போம். கல்யாணத்தில் வந்து எல்லாம் சேர்த்து, கல்யாணத்தில் வந்து எல்லாமே வந்து நம்ம செலவு பண்ணோம். அவ்வளவு சிக்கனம் பார்ப்போம், எல்லாத்துலேயும் நம்ம சிக்கனம் பார்ப்போம். ஆனால் கல்யாணம்னு வரும்போது நம்ம கல்யாணத்தை யாரும் அடிச்சிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தடபுடலாக விருந்தோம்பலில் சிறந்து விளங்குகிறது நம்மளோட பாரம்பரியம். அது மாதிரி இப்போவும் வந்து இவங்க அண்ணன் வந்து ஃபுல் டைம் மகளிர் சங்கம் அவன் எப்போ கேட்டாலும் சங்கம் பிஸியாக தான் இருப்பாங்க. கணக்கு வழக்கு பார்க்குறாங்களா என்ன அதெல்லாம் தெரியாது, கம்பெனி பார்த்துக்கிறாங்களா தெரியாது. எப்போ கேட்டால் டூர் போனால் அண்ணன் எங்கே டூர் போகலாம், எந்த டூருக்கு போகலாம், எப்படி போகலாம், என்னென்ன பண்ணலாம், இதுதான் பிளான் பண்ணுவாங்க. காலையில் வந்து கேட்பேன், என்ன இது முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடுறீங்களா, போட்ட அரை மணி நேரத்துலேயே ஃபுல்லாக எடுத்துங்கிறாங்களா, இல்லை பிளாக்ல எதுவும் டிக்கெட் கொடுக்குறீங்களான்னு கூட நாங்கள் கேட்டிருக்கோம். அது மாதிரி சிறப்பாக அரேஞ்ச் பண்ணாங்க. அது மாதிரி மகளிர் சங்கம்லேருந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஒற்றுமை அது வந்து ரொம்ப முக்கியம். கூட்டத்துக்கு வந்து 25 பேர் வந்தோம்னாலும் இன்னைக்கு வந்து அரங்கு நிறைந்திருக்கு. டூர் போட்டால் எல்லாரும் வருவாங்க, சாமி கும்பிட்றதுக்கு எல்லாரும் வருவாங்க. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தலைவி சொன்னால் ஓகே, நோ அப்ஜெக்ஷன், என்ஓசி கொடுத்துட்றாங்க. எதுவோ அது வந்து நடந்ததுனால இந்த சங்கம் வந்து சிறப்பாக நடந்திருக்கு. அது மாதிரி மென்மேலும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பாக வளர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சங்கத்தை பெருமைப்படுத்தி பேசிய அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களை கௌரவிக்க கிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்து நமது சங்கத்தை வாழ்த்தி பேச PL சிதம்பரம் அண்ணன் அவர்களை அழைக்கிறோம். என்னை ஈன்றெடுத்த தாயே, எழிலார் மொழி தமிழே, ஆன்றோர் நாவில் ஆடி வரும் பொற்சுரரே, உன்னையும் தமிழ் மொழியையும் இந்த நகரத்தார் சமூகத்தையும் வணங்கி இந்த அருமையான நகரத்தார் சமூகத்தில் பிறந்ததே பெருமையாக கருதுகிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு நான் வந்து ஆக்சுவலாக பேசுகிற மாதிரி வரல, இதனால் நான் ஏதோ பேசுவேன், பல இடத்துல பேசியிருக்கேன். ஆட்சி அண்ணன் அழகப்பண்ணன் வந்து ரொம்ப நாளாக அடிக்கடி இந்த எங்கள் ஹோட்டலில் மீட்டிங் போகிறப்ப அண்ணன் ஆட்சி கூப்பிட்டு அலமுட்ட பேசுவாங்க. அதனால் நாங்கள் வந்து நகரத்தார் சமூகத்துக்காக ஏதாவது செய்யணும்னு நாங்களும் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய சகோதரர் பேசுன மாதிரி பண்ணுறோம். நல்ல நிகழ்வு நடந்துச்சு. இந்த சங்கம் 8 ஆண்டு மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக மென்மேலும் ரொம்ப சிறப்பாக செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த மாதிரி எங்கள் தஞ்சாவூர் சங்கமும் நம்ம வந்திருக்காங்க தலைவிலாம். என் ஒய்ஃப் தான் சார்ட்டர்ட் பிரசிடெண்ட், ரொம்ப நல்லா பண்ணாங்க. இன்றைக்கி வர ரொம்ப நல்லா இன்றைக்கி பெரிய லெவலில் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக இதுவும் இதே போல் திருச்சியை போல் நம்ம சமூகம் வந்து 1,00,000 பேர் தான் இருக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் ஒரு ஆள் வந்து 10 பேருக்கு சமம். 1,00,000 பேர் 10 லட்சம் பேருக்கு நகரத்தார் சமூகம் என்பதை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நகரத்தார்னா ஒரு நாணயம், இது மாதிரி ஒழுக்கம் எல்லாம் இருக்குன்னு இன்றைக்கி பப்ளிக் மத்தியில் இருக்குது. அதனால் இந்த சமூகத்தில் பிறந்ததே பெருமையாக கருதுங்க. நம்ம சமூகம் வளரணும், ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம திருமண நிகழ்வுலாம் எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு என்னை இந்த புதிதாக பதவியேற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் திடீரென்று கூப்பிட்ட உடனே இவ்வளோ அழகாக பேசுகிறீர்கள். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால் இன்னும் அழகாக பேசுகிறீர்கள். மிக்க நன்றின்னு எங்கள் சங்கத்தை வாழ்த்தியதற்கு. அவர்களை கௌரவிக்கிறார்கள் எங்கள் கோச்சர்மன் அவர்கள். வளையப்பட்டியைச் சேர்ந்த மல்லிகா தியாகராஜன் அவர்கள் 2 நிமிடங்கள் மட்டும் எங்கள் சங்கத்தை வாழ்த்தி பேச அழைக்கிறோமா. இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருச்சி சங்கம் வந்து மேல்மேலும் வளர்ந்து நல்ல பல சேவைகளை செய்ய வேண்டும் என்று வலையப்பட்டி நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சார்பாக எங்கள் ஊர் மலையாண்டியை வேண்டி நன்றி கூறுகிறேன்.
மிக்க நன்றியாச்சு. 2 நிமிடங்களுக்குள் தங்கள் பேச்சை முடித்துக் கொண்டதுக்கு அவர்களை கௌரவிக்க திருமதி சுலோச்சனா கிருஷ்ணன் ஆட்சி அவர்களை அழைக்கிறோம். ஆண்டு விழா அழைப்புதலுக்கு கேட்டவுடன் கொடுக்கும் குணம் படைத்த ஆண்டுதோறும் நம் சங்கத்தில் மகேஸ்வர பூஜை சிறப்பாக நடத்தி வரும் பழனி ஆண்ட பக்தர் வளர்த்தி சிட்ஃபண்ட்ஸ் திரு பழனியப்பன் அண்ணன் அவர்களுக்கு மகளிர் சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனை பாராட்டு விதமாக அண்ணன் அவர்களை பலத்த கரவொலி எழுப்பி மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை கௌரவிக்க நமது நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சேர்மன் அவர்களை அழைக்கிறோம். அவங்க குழந்தைங்க 2 பேருமே டாக்டருக்கு படிக்கிறாங்கங்க. 2 குழந்தைங்களும் மேன்மேலும் படிப்பில் சிறப்பாக வளர வாழ்த்துகிறோம். எல்லாம் வல்ல இறைவனை நினைத்து வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்.